அருமை உறவுகளுக்கு வணக்கம். இப்பொழுது டெல்லியிலேருந்து சென்னை வந்த உடனே சென்னை ஏர்போர்ட் வச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அம்மாப்பட்டினம் என்ற ஊர் வந்து இப்போ ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு இருக்கு மக்கள் மத்தியில். அந்த ஊரை சார்ந்த அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் அண்ணன் அவர்கள். இவர் வந்து காங்கிரஸ் கட்சி, நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். காங்கிரஸ் கட்சி சார்பாக காங்கிரஸ் இயக்கத்தில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நபர். காங்கிரஸ் கட்சி சார்பாக சிறந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய டேலண்ட் ஹண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அந்த ப்ரோக்ராமில் ரொம்ப அருமையாக பேசியிருந்தாங்க. அதன் மூலமாக அறிமுகமான அண்ணன் அவர்கள் அவரை தன்னுடைய விரும்பிய விவரங்களை தெரிவிப்பார். அண்ணன் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புமிக்க நண்பர்களுக்கு என் பேர் முகமது இஸ்மாயில், மாநில செயலாளர், அரசியல் ஆராய்ச்சித்துறை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் மக்கள் சேவை மையம் அம்மாப்பட்டினத்தில் நடத்திட்டு இருக்கோம். சேவையும் நடத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ ஏற்கனவே நம்ம டெல்லியில் வந்து இந்தியா இஸ்லாமிக் கல்ச்சரல் சங்கம் மூலியமாக நடந்த குடியரசு தின விழாவில் பங்கேற்றுட்டு அதில் தமிழில் பேசிட்டு டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்துக்கும் போயிட்டு வர போகும்போது சகோதரரை சந்தித்தோம். வாழ்த்துக்கள். ஏன்னா டெல்லியில் நமது தமிழ் அந்த மொழி வந்து ஒலிக்கிறதுன்னா அது ஒரு மிகப்பெரிய பெருமை, வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயம். அதற்கு சந்தோஷப்படுறேன். தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு உறவு அங்கே சென்று தமிழில் மிகப்பெரிய அளவில் ஒரு போலூச்சக்கூடிய ஒரு பேச்சை அங்கே பேசிக்கிட்டு வந்திருக்கிறீங்கன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ அண்ணன் ஒரு விஷயம் வருத்தப்பட்டாங்க. என்னன்னா, தம்பி நீங்கள் கூட பேசுங்க, தம்பின்னு கூட பேசல, அது காக்காவா தம்பியான்றது, காக்கான்றது அண்ணன், தம்பின்றது எனக்கு வந்து 1984 நான் பிறந்தது. அண்ணன் எப்போ பிறந்தாங்கன்றது தெரியல. 79 5 வருஷம் பெரியவர் அவர். கண்டிப்பாக அவர் நான் அண்ணன் தான் நான் கூப்பிடணும், அவர் என்ன தம்பின்னு கூப்பிடணும். ஆனால் வழக்கங்கள் அடிப்படையில் யார் பேர் தெரியல. அந்த ஒரு மதிப்பு மரியாதையோட பேசும்போது அது கேஷுவலான ஒரு விஷயம் தான். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது மாதிரி நீங்கள் கூட பேசியிருந்தீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஜே அவருக்கு வந்து வீடியோ போடுறாரு. போடும்போது என்னை கூப்பிட்டு பேசுகிறாரு. டெல்லி ஏர்போர்ட்டில் பார்த்து பேசும்போது கூப்பிட்டாரு. நான் என்ன சொன்னேன், நியாயமான ஒன்று தானே, நான் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது? எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை தட்டி கேட்போம். அது என் வீட்டுக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் என் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக கேட்பேன். இது தவறு, இது சரின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது அம்மாப்பட்டினத்தில் நடந்த அந்த பிரச்சனையை நான் பேசுனது எப்படி நீங்கள் தவறுன்னு பார்க்குறீங்க? இல்லை, நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, அம்மாப்பட்டினம் ஊருங்கிறதுக்காக ஊர் பெருமையை தூக்கி பேசக்கூடிய அளவெல்லாம் நாங்கள் இல்லை. ஆக்சுவலாக ஊர் பெருமை பெரிய பெருமை, அதை நீங்க சொல்லும் போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல உண்மைதான். ஆக்சுவலா பெருமைப்படக்கூடிய ஒரு ஊர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பெருமை அப்படிங்கிறத விட பெருமிதம் சொல்லலாம். பெருமைங்கிறது தன்னை புகழ்ந்து கொள்றது பெருமை, தன்னை சார்ந்தவங்க சமுதாயம் எல்லாமே சிறப்பா இருக்குங்கிறது பெருமிதம். அந்த பெருமிதமான ஊர் அப்படிங்கிறது அந்த எங்களுடைய ஊர். பல விஷயங்கள் நம்ம சொன்னோம், அதை திரும்ப சொன்னோம்னா நேரம் ஆயிருமா என்னன்னு தெரியல. ஆமா, ஏன்னா எங்க ஊர்ல நிறைய உலமாக்கள், இன்னும் சொல்ல போனோம்னா எஸ்டிபிஐ கட்சியில் இருக்கக்கூடிய தஹ்லான் ஆலிம் சாவுடைய பேரைய எங்க ஊர்ல உள்ள இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு தஹ்லான் ஆலிம் சா. அவருடைய பேர்ல தான் அவருடைய மாணவர்கள் வந்து, அதாவது தஹ்லான் பாக்கவி இருக்காங்கல்ல, அவங்களுடைய வாப்பாவே எங்களுடைய தஹ்லான் ஆலிம் சாவுடைய ஸ்டூடெண்ட் தான் பாத்துக்கிறோங்க. அவ்வளவு ஒரு பாரம்பரியமான ஊர்கள். ரெண்டாவது வந்து எங்க ஊர்ல வந்து தமிழ்நாட்டுல என்னன்னா நாசம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு வருத்தம். ஆமா ஆமா, கண்டிப்பா. ரெண்டாவது வெளிப்பாடு ஊருடைய பெருமிதங்களை சொல்றேன். ரெண்டாவது அம்மாப்பட்டினங்கிறது வந்து தமிழ்நாட்டிலேயே வட்டி தடை செய்யப்பட்ட ஊருங்கிறதுல அம்மாப்பட்டினம் ஒண்ணு. அம்மாப்பட்டினத்துல இதுவரையும் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, அம்மாப்பட்டினத்துல ஒரு சாராய கடை இல்லை, அம்மாப்பட்டினத்துல தியேட்டர் இல்லை. என்ன காரணம்? இதெல்லாம் முன்னேற்றத்துக்கு உண்டான வழி இல்லையான்னு மற்றவங்க கேட்கலாம். எங்களை பொறுத்தவரை அதிகமான முன்னேற்றமா பார்க்கல, காவல்துறையுடைய தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒழுக்கமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருந்த ஊர். நான் கட்டுக்கோப்பாக இருக்கிற ஊர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. என்னோட ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நோஸ் பீஸ் போடுறதுன்றது ஒரு பெண் வந்து தன்னை மறைப்பதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு ஒன்று. கண்டிப்பா அது உணவு வாங்குவதற்காக மறைச்சாங்கன்றது அவங்களுக்கான குற்றம். அது அப்படியே இருந்தாலும் உணவு வாங்குவதற்காக மறைச்சாங்கன்னா அது அவங்களுடைய குற்றம். அப்படி கூட இருக்கலாம். அந்த நோஸ் பீஸை கலற்றி பாற்றவர்கள் வந்து குற்றவாளிகளா இல்லையா? என் கேள்வி இல்லை, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேச போகும்போது அது எங்க ஆரம்பிச்சது, எதனால ஆரம்பிச்சது, அதனுடைய தொடர்ச்சி என்னன்னு பார்க்கணும். நம்பர் ஒன். நம்பர் 2, உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லிடுறேன். நடந்தது வந்து உணவுக்காகவோ பசிக்காகவோ ஏற்பட்ட திருட்டு அல்ல.
உதாரணமா நான் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு ஜமாத்துல ஃபண்ட் இருக்கு, அந்த ஃபண்டை எடுத்து ஏழைகளுக்காக சோறாக்கி கொடுக்குறாங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் வசூல் பண்ணி அதை சோறை இலவசமா கொடுக்குறாங்க, அதுல ஒரு ஆளுக்கு ஒரு டோக்கன் கொடுத்தாங்க, ஒரே ஆளு 2 டோக்கன் வாங்குறாங்க அப்படின்னா அதை போய் தடுத்தோம்னா என்னங்க சாப்பாட்டுக்கு தடுத்தன்னு கேட்கலாம். இது அப்படி இல்லை. எங்க ஊரை பொறுத்தவரை மிஹ்ராஜ் கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு 1000 பேர் இருந்திருக்காங்கன்னா 1000 பேர் தகுதி வாய்ந்தவங்க, பொருளாதாரத்தில் நிறைஞ்சவங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு மேல, இன்னைய நிலைமைக்கு 1500 1600 ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 பேர் 1600 16 லட்சம் ரூபா கொடுத்து 1600 கிலோ வாங்கி கறியை வாங்கி 1600 வாளியை வாங்கி அவங்களுக்கு மட்டும்தான் சமைக்கிறாங்க. முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. இன்னொரு விஷயம், அதை தாண்டி ஒரு உதாரணமா ஒரு 10-20 ஏழைகள் பின்னாடி வந்து யாரு கேட்டாங்களோ அவங்களுக்கு வரிசையா இலவசமா கொடுப்பாங்க. அது வேற பிரச்சனை. டோக்கன்ங்கிறது யார் பணம் கொடுத்தாங்களோ, அதாவது உதாரணமா இப்படி சொல்லுவோமே, கூட்டாஞ்சோறு வந்து சேர்ந்து ஆக்குன மாதிரி. இல்ல நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க இல்ல நான் முழுசா சொல்லிடுறேன். கூட்டாஞ்சோறு ஆக்குன மாதிரி. அந்த கூட்டாஞ்சோறு ஆக்குனதுல வந்து யாரு காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சோறு இல்லைன்னா அவங்க கோவப்படுவாங்களா மாட்டாங்களா? எனக்கு அதை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. 100 பேருக்கு மட்டுமே நாங்க தயார் பண்ணியிருக்கோம். இந்த 100 பேருக்குமே நாங்க கொடுத்தாகணும். இந்த 100 பேருமே டோக்கன் வச்சிருக்காங்க. இதுல ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒரு 2 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னா நாங்க காசு கொடுத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறதுன்னு நீங்க கேட்கல. இதுலயும் ஒரு சின்ன திருத்தம். ஜெராக்ஸ்னா ஜெராக்ஸ் எடுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பேப்பர் இருக்கு, அதை போய் ஜெராக்ஸ் எடுக்கிறதுங்கிறது வேற பிரச்சனை. இப்ப ஏற்கனவே ஒவ்வொரு வருஷமும் ஷார்டேஜ் இருக்கிறதுனால இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏடிஎம் சைஸ்ல கார்டு போட்டிருக்காங்க. நம்பர் 1. உதாரணமா நம்ம ஒரு சின்ன ஒரு திருட்டு செய்யறவங்களோ இல்ல தப்பு செய்யறவங்களோ போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர்றது இயல்பு. ஆனா ஏடிஎம் கார்டு அளவுக்கு போட்ட கார்டை போய் ஒரு இன்னொரு காப்பி எடுத்துட்டு வந்து அவங்க சாப்பாட்டு ஜெராக்ஸ்லாம் இல்ல காப்பி, நீங்க வேணா ஊருக்கு வாங்க நான் காமிக்கிறேன். அப்ப அந்த கார்டு அளவுக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு நுண்ணறிவா அந்த ஒரு கார்டு இருக்கு. இந்த அளவுக்கு கார்டு கார்டு ஆக்சுவலா நான் பொய்லாம் சொல்லல. நீங்க வந்து பாருங்க, அந்த ஏடிஎம் கார்டு அளவுக்கு ஒரு கார்டை தயார் பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு நுண்ணறிவா அதை திருடணும் அல்லது எடுக்கணும் இல்ல அபகரிக்கணுங்கிற ஒரு நோக்கம் வருது. 1. 2வது விஷயம், நான் என்ன கேட்கிறேன், ஆளுக்கு இப்ப கொந்தளிக்கிறாங்க. யாருக்கும் இலவசமா, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி இலவசமா இல்லை ஏழைகளுக்கு கொடுக்குற சாப்பாடு அது இல்லை. நம்பர் 1. காசு கட்டினவங்களுக்கு உள்ளது. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஸ்டார் பிரியாணிலையோ இல்லை ஆசி பிரியாணிலையோ 1000 பேருக்கு நம்ம வந்து உதாரணமாக ஒரு கல்யாணம் இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, 1000 பிரியாணி சொல்லி 1000 டோக்கனை நம்ம கொடுத்துட்டோம். அதில் யாராவது ஒரு டோக்கனை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த டோக்கனையே ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து வாங்க போகும்போது அந்த கடைக்காரி கேட்பாரா மாட்டாரா, ஏற்கனவே 302 நம்பர் டோக்கன் போயிடுச்சுப்பா, இது என்னப்பா டோக்கன் வருது அப்படின்னு கேட்பாரா மாட்டாரா? இல்லை, ஒரே நிமிஷம். அதே மாதிரி தான் நடந்த நிகழ்ச்சி. ஆனா என்னன்னா, அங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 10 வருஷமா இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் 10 டோக்கன் 5 டோக்கன் வந்து எக்ஸஸா போய்கிட்டு இருக்கு. இதுதான் நடக்கிற விஷயம். அப்ப அந்த கமிட்டிக்காரவங்க மேலேயே கமிட்டிக்காரவங்க மூலியமே சந்தேகப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. போன வருஷம் முந்தின வருஷம் வந்து சந்தேகப்படுற மாதிரி வந்துருச்சு. அப்ப அந்த ஆவேசப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு மாதிரி, யாரு இவருக்கு தெரிஞ்சவருக்கு எடுத்து கொடுத்துட்டாரோ, இவருக்கு தெரிஞ்சவர் எடுத்து கொடுத்துட்டாரோ. அப்போ ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா டோக்கனை கொண்டு வரும்போது இதே டோக்கன்ல ஏற்கனவே அப்புறம் கடைசியில கூப்பிட்டு விசாரிச்சதான் தெரியுது அந்த அம்மா 5 பேருக்கு 10 பேருக்கு வித்துருக்காங்க. ஒரு உதாரணமா ஒரு டோக்கன் 1200 ரூபா அப்படின்னோம்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறோமே, 10 டோக்கனுக்கு வித்தாங்கன்னா இதை வந்து பணம் ஆக்கியிருக்காங்க. பசிக்கு திருடல. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா தான் ஆக்சுவலா ஆக்கியிருக்காங்க, வேற ஒரு திருடர்கள்லாம் இல்ல. புரியுது. இன்னொரு விஷயம், உங்க மேலே கூட நான் என்ன கோவப்பட்டதுன்னு நோக்கம் என்னன்னா, உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இல்ல அதை முடிச்சிடறேன். இல்ல காக்கா அதை முடிச்சிடறேன் ப்ளீஸ். இல்ல அதை போய் முடிச்சிடறேன். நான் என்ன கேட்கறேன்னா, அப்படி இருக்க போகும்போது அவங்க வந்து உண்மையிலேயே என்ன பண்ணியிருக்கணும் இளைஞர்கள்னா, எப்ப அந்த மாதிரி திருட்டு அந்த அம்மா அங்கே உட்கார வை, ஊர் நானா இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன். ஊரில் ஒரு லேடிஸை கூப்பிடு, அவங்க நோஸ் பீஸ் அதை கலட்டு. ஒரு உதாரணம் என்னுடைய இருந்தால் எல்லாம் பொதுவாக நான் அப்படிதான் செஞ்சிருப்பேன். நோஸ் பீஸை கலட்டு, யாருன்னு பாரு. ஓகே, அவங்க ஆமா அதுதான் பண்ணியிருக்கணும். அதுதான் பண்ண மாற்றம் இல்லை. ஒரு நிமிஷம், அதான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. நான் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேட்டா இல்ல, நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, உடனே பண்ணிட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு அவங்க ஊருக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்பி ஒரு ஆணையும் பெண்ணையும் இங்கே வரவழைச்சு, எங்க நம்ம சகோதரத்துவமா இருக்கிறோம், பள்ளிவாசல்ல கொடுக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு அடுத்தவங்களுடைய சாப்பாட்டை டோக்கனை திருடி வித்ததும் இல்லாம இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லிட்டு, நானா இருந்தா என்ன பண்ணுவோம், அவங்களே வெக்கப்படுற அளவுக்கு ஒரு வாலி சொத்து கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருப்பேன். அப்ப அடுத்த தடவை அவங்களுக்கு கூச்சம் வரும், வரமாட்டாங்க. ஆனா எல்லாரும் நிர்வாக ரீதியில அனுபவம் பெற்றவங்களோ இல்ல வந்து பொறுமையா இருக்கிறாங்களோ இல்ல ஆவேசப்பட்டு நோஸ் பீஸை கழட்டிட்டாங்க. நம்பர் 1, அது தப்பு தான், எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நானே சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன், தப்பு தான். அந்த இடத்துல ஜமாத் நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. ஓப்பனா சொல்லணும்னா இதை
நான் பார்த்துட்டு இருந்தவங்க என் மேல வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க கூட என்ன சொல்லியிருக்கேன், ஏப்பா நீ பாட்டுக்கு அந்த லேடிஸ்ட்டு போய் நோஸ் பீஸை நான் சொல்றேன், மனிதாபிமானம் இல்ல, யதார்த்தம் உள்ளது இதுதான், நான் இதான் உள்ளது, தடுத்து ஏப்பா இவன் நிறுத்துப்பா அப்படின்னு சொல்றேன். இவங்களும் ஸ்டென் ஆயிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது என்னன்னா, திடீர்னு ஒரு ஒரு உதாரணமா டோக்கன் காணா போச்சு, சாப்பாடு காணா போச்சுங்கிறத தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, சாப்பாடு காணா போச்சுன்னா இத்தனை வருஷம் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க, டோக்கனை திருடி யாரும் வாங்கினாங்கன்னு அவங்க நினைக்கல. அப்படி பார்க்க போகும்போது அவங்களுடைய நோக்கம் என்ன, இப்போ உதாரணமா கோட்டப்பண்ணத்துலேருந்து வந்திருக்காங்க அந்த லேடிஸ், அப்படின்லாம் யாரும் நீக்கல. நம்மளுடைய 10 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை சொந்தக்காரங்களா யாரு என்னன்னு நம்ம ஊரு நடக்குது அப்படிங்கிறதுக்கு தான் நீக்குனது. ஆக்சுவலா நீக்குனது தவறு தான். அதுக்கு உண்டான புகார் கொடுத்துருக்காங்கன்னா அது சட்டப்படி இது பண்ணட்டும், அவங்க அவங்களுடைய வாதத்தை கொடுக்கட்டும். அந்த அம்மா தண்டிக்கிறாங்களோ இல்ல மன்னிக்கிறாங்களோ அது ரெண்டாவது பிரச்சனை. இதனாலதான் நடந்ததே தவிர இதை தொடர்ந்து இதனால அம்மா பண்ணதெல்லாம் இப்படி அப்படிங்கறதுலாம் தவறான வாதம். ஆக்சுவலா நீங்க எல்லாம் மாத்திக்கணுங்க அக்கா, நீங்க தப்பா எடுத்துக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ஒரே நிமிஷம் அக்கா, நான் ஒரே ஒரு விஷயம் சார், நம்ம கடையில இருக்கிறோம், வியாபாரம் பண்றோம், இது தொழிலாளிக்கு என்ன வேலை, பொருள் கொடுக்கறது தான் வேலை. வரக்கூடிய கஸ்டமர் ஏதாவது ஒரு வகையில அத்துமீறினாலோ கோவப்பட்டாலோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தொழிலாளி வந்து முதலாளியை பார்க்காம ஒரு கையை வச்சிருவாரோ இல்ல பேசிடுவாரோ, அது தவறு தான். அது மாதிரி உணர்ச்சி ரீதியா உணர்வு ரீதியா அது நடந்துக்கிட்டாங்க. அதை நம்ம கடந்து போகணும். ஏப்பா இப்படி பண்ணாங்க கொண்டாங்கன்னு கடந்து போயிடணும். உடனே இதை போய் பப்ளிசிட்டி ஆகி அம்மா பண்ணா மோசமான ஊர், அம்மா பண்ணா நான் என்ன கேட்கணும், ஊர்னு யார் சொன்னானோ அவனுக்கு குறிக்கணும். இது அம்மாப்பட்டினம்னா மோசமான ஊர்னு யாருமே சொல்ல வரல. இப்போ ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அம்மாப்பட்டினத்தை மொத்தமாவே மோசமான ஊர்னு சொல்லல. அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் குற்றவாளிகள், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை, அதுல மாற்றம் இல்லை. ஆவேசப்பட்டு செய்தாலும் குற்றம் தான். எந்த கொலை செய்பவரும் ஆவேசப்பட்டு தான் கொலை செஞ்சுட்டுன்றாங்க, அதுக்காக அவரை மன்னிச்சு விட முடியாது, நியாயப்படுத்த முடியாது. கொலை செய்தாலும் ஆவேசப்பட்டு தான் செய்யறாங்க. அதனால இந்த செயலில் ஆவேசப்பட்டு செய்த அந்த நபர்கள் குற்றம் புரிந்தவர்கள் தான் எங்களுடைய இறுதியா. உங்களுக்கு இன்னொரு இந்த விஷயத்தை கடந்து அந்த ஊர் மக்கள் நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. இப்ப கூட அண்ணன் சொன்னாங்க 1990ல 2.25 கோடி ரூபாய் அளிச்சிருக்காங்க. இல்ல எங்க டெல்லியில இருக்கக்கூடிய அந்த சங்கத்துக்கு 2.25 கோடி ரூபாய் நன்கொடை அளிச்சிருக்காங்க. கிரசன்ட்டுடைய ஓனர் அவரும் அந்த ஊரை சார்ந்தவர், அந்த ஊர் பகுதியை சேர்ந்தவர், அந்த ஊர் பக்கத்து பகுதியை சார்ந்தவர். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனவே இந்த அம்மாப்பட்டினத்தில் நடந்த அந்த விஷயத்தை இதோடு முடித்துக்கொண்டு கடந்து செல்வோம். ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்த சகோதரர். இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து நான் கண்டிப்பா பதிய வைக்கணும். இப்ப கோட்டப்பண்ணத்து அம்மா இந்த மாதிரி தெரிவிக்காங்கன்னு தெரியும் போது எங்களோட பொருளாதாரத்திலையும் ஈமான்லையும் இஸ்லாத்திலையும் ஒன்றும் குறைவில்லாத அந்த மக்கள் வந்து எங்கள்ட்ட சண்டை போடணும்ல. ஏன் சண்டை போடணும்னா உண்மை நிலவரம் நியாயத்தின் தன்மை அவங்களுக்கு தெரிஞ்சதுனால யாரும் கேட்கல. மக்கள் கூட இந்த அம்மாப்பட்டினத்து ஊரை சார்ந்தவர்களை வந்து எந்த ஒரு 1-2 பேர் கேட்டவங்களுக்கு நாங்க விவரம் சொல்லிட்டோம். அதை தாண்டி அந்த சம்பந்தம் அந்த விஷயத்துல ஈடுபட்ட அந்த பெண்ணுடைய நிலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை போய் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. சமுதாயத்தை சார்ந்தவர்களே இப்படிதான் இருப்பார்கள் என்பது போன்ற ஒரு கருத்தை பரப்புகிறார்கள். அது தவறான விஷயம், தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. இதை பரப்புவதை நிறுத்துவதுதான் சிறப்பான ஒன்றாக இருக்கும். நன்றி அருமை உறவுகளே. உங்களுடைய விளக்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இல்ல உங்களுடைய விளக்கத்துக்கு நல்லா ஏதாவது நான் பேசுனதுதான் சரி, நான் பேசுனதுதான் உறுதின்னு இல்லாம அதை வந்து நானே விளக்கம் சொல்றேங்க. நீங்க விளக்கம் சொல்றது வந்து அதான் பெருந்தன்மை, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. தெளிவா தானே சொல்றேன். இதுல கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.